அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இப்படி இருக்க அப்படின்னா எப்படி இருக்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். இப்படி இருக்கன்னா எப்படி இருக்க, அது மேல் உள்ள வசனங்கள்லாம் வாசிச்சா தான் உங்களுக்கு புரியும். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக ஆகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாகிய கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். இன்னைக்கு தலைப்பு என்ன? கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. யாரை நாம் கவனித்து பார்க்க வேண்டும்? இயேசுவை கவனித்து பார்க்கணும். இந்த உலகத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? கவனிக்கக்கூடாது. நம்முடைய சகோதரர்களை நோக்கி கவனித்து பார்க்கக்கூடாது. கிறிஸ்துவை நோக்கி நாம் கவனித்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வரும். ஆமென். நாம் கவனிக்க வேண்டிய நம்முடைய கண் யார் மேலே இருக்கணும்? இயேசு மேலே இருக்கணும். இப்படி இருக்க சகோதரரே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக பரிசுத்த சகோதரரே, பரம அழைப்பு, நமக்கு ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கா. எப்படி ஒரு அழைப்பை நம்ம கொடுத்துருக்கிறார்? இப்படி இருக்க. எப்படி இருக்க? கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலி ஆகி ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து இப்படி இருக்க அப்படின்னு எழுதுறார். இப்படி இருக்க பரிசுத்த சகோதரர்களே அப்படின்னா அர்த்தம், இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பரலோகத்தை நம்ம போக முடியாது. அவருடைய மீட்பு இல்லாமல் நம்ம போக முடியாது. அவருடைய ஜீவன் கொடுக்காமல் நம்ம போக முடியாது. இப்படி அநேக பாடுகளை பட்டு நமக்கு ஜீவன் கொடுத்ததுனாலே இப்படி இருக்க பரிசுத்த சகோதரர்களே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக. அப்போ பரம அழைப்பு அப்படின்னா பரலோகத்திலிருந்து இயேசு இந்த பூமிக்கு வந்த ஒரே நோக்கம், இந்த பூமியில் இருக்கிற நம்ம எல்லாரையும் என்ன பண்ணணுமா? பரலோகத்துக்கு கொண்டு போகணும் என்கிற பரம அழைப்பை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கார். அந்த அழைப்பை எப்படி கொடுத்தார்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஆசாரிகளோடு ஒப்பிட்டு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன பண்ணாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிகள் என்ன செய்தாங்கன்னா, ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் முதலாவது தன்னுடைய பாவங்களுக்காக ஒரு ஆசாரியன் இருந்தானா அவர் ஒரு ஊழியக்காரன். ஆசாரியன் என்றால் அது ஒரு ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரன் என்ன செய்வாங்கன்னா, ஜனங்கள் கொண்டு வருகிற ஆடு மாடுகளை பலி செலுத்துவதற்கு முன்பாக முதலாவது தன்னுடைய பாவத்துக்காக ஒரு பாட்டை பலி செலுத்தி அந்த இரத்தத்தை பலிபீடத்தில் செலுத்தி தன்னுடைய பாவத்தை போக்குவதற்காக முதலாவது தன்னுடைய பாவத்தை என்ன பண்ணுவார்? அந்த ஆசாரியர் நிவர்த்தி செய்வார் ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்படி அதே போல அந்த ஆசாரியர் தன்னுடைய பாவத்துக்காக என்ன பண்ணார்? அவர் பலி செலுத்தினார். ஜனங்கள் கொண்டு வருகிற அந்த ஆடு மாடுகளை கொண்டு வந்து பலி செலுத்தி அவர்களுக்கு அந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? யோசேப்பில் தெளித்து அது என்ன பண்ணுவாங்க? ஜனங்கள் மேலே தெளிப்பாங்க. ஜனங்கள் எல்லா ஜனங்கள் மேலே ரத்தம் தெளிக்கப்படும். அப்போது ரத்தம் தெளிக்கப்படுகிற எல்லா இடமும் பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்த சம்பவம். இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய அப்போஸ்தலர் யார்? நம்முடைய ஆசாரியன் யார் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய அப்போஸ்தலனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆசாரியனாக இருக்கிறார். ஆசாரியனா யாரு? ஊழியக்காரன், அனுப்பப்பட்டவன். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன். யார் அனுப்பினார்? இயேசு கிறிஸ்துவை யார் அனுப்பினார்? பரலோகத்தில் இருக்கிற பிதா. ஆமீன். பிதா அனுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது தான் நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. நாம் யாரை கவனித்து பார்க்கணும்? இயேசுவை கவனித்து பார்க்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாரை கவனித்து பார்த்தாங்க? நியாயப்பிரமாணத்தை கவனித்து பார்த்தாங்க. நியாயப்பிரமாணத்தை கவனித்து பார்த்தாங்க. சட்டங்களை கவனித்து பார்த்தாங்க. சடங்காசாரங்களை கவனித்து பார்த்தாங்க. உடன்படிக்கை கவனித்து பார்த்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் யாரை கவனித்து பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கணும். இப்படி இருக்க சகோதரே, அப்போ பழைய காலத்தில் வாழ்ந்த ஆசாரியரெல்லாம் தன்னுடைய பாவங்களுக்காக ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தி என்ன பண்ணுவான்? ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வார். ஆனால் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்து அப்படியேப்பட்டவர் அல்ல. அவர் பரிசுத்தம் உள்ளவர், தேவனால் அனுப்பப்பட்டவர்.
நாம் அனுப்பப்பட்ட அவரை நாம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. யாரை நாம் விசுவாசிக்கிறோம்? தேவனால் அனுப்பப்பட்டவரே. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படி நம்ம எல்லாரையும் இந்த பரம ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படியாக இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன பண்ணாரு? பிதாவாகிய தேவன் நீதியை செலுத்தும்படி, தேவன் எதிர்பார்த்த நீதி பூமியில எந்த மனுஷனும் செய்யல. கடவுள் எதிர்பார்த்த நீதி, பாவத்துக்கான தண்டனை, பாவத்து சம்பளம் மரணம் என்கிற அந்த நீதியை பூமியில் எந்த மனிதன் நிறைவேற்ற முடியல. அப்படி என்றால் இந்த பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்கி இந்த பரலோக ராஜ்யத்திலே ஒருவன் பிரவேசிக்க வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்க்கிற நீதி, இந்த பூமியில எந்த மனுஷனும் செய்ய முடியாத அந்த நீதியை தேவனே தமது குமாரனை ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுத்து அந்த நீதியை நிறைவேற்றினார். அல்லேலூயா. இயேசுதான் அந்த நீதியா இருக்கிறார். உன் பாவத்துக்கு அவர்தான் பலியாக வேண்டும். உன் பாவத்து சாபத்துக்கு இயேசு கிறிஸ்து தான் பலியாக வேண்டும். நீ அவரை நோக்கி பார். பரிசுத்த சகோதரரே, இந்த இரத்தத்தினால் உன்னை கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்தின அந்த பரிசுத்த சகோதரன் என்று சொன்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த சகோதரனா இயேசு பரிசுத்தர், நாமளும் பரிசுத்தரா இருக்கோம். அவர் சகோதரன் நடுவிலே நான் உம்மை துதிப்பேன் என்று சொன்னாரே. நம் சகோதரன் என்று சொல்லப்படுவதில்லை, அவர் வெட்கப்படுவதில்லையா? நாம் எல்லாம் இயேசு மூத்த சகோதரராக இருக்கிறார். நாம் எல்லாம் அவருடைய சகோதரராக இருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த பரிசுத்த நமக்கு தேவன் தந்து இந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே மனிதர்களும் இருக்கும்படியாக இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக மாற்றும்படியாக இயேசு விதமாக நமக்கு செய்தார். அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காகவே இயேசு இந்த காரியத்தை செய்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? நம்ம எதற்காக அழைக்க வந்தார்? பரலோகத்துக்கு அழைக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் தம்முடைய மக்கள் தான், அவருடைய மக்கள் தான். ஆனா நம்ம எல்லா மக்களும் கிறிஸ்துக்குள்ள வரணும்னா இவரை விசுவாசித்தாக வேண்டும். அல்லேலூயா. மறுபடியும் வாசிப்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே, பரிசுத்த சகோதரரே, நம்ம எல்லாரையும் என்ன பண்றாரு? பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இயேசுதான் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எப்படி பரிசுத்தமாக்கினார்? எங்கே பரிசுத்தமாக்கினார்? ஜலத்தினாலே பரிசுத்தமாக்கினார், பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கினார், அவருடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கினார், அவருடைய வசனத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்படி அநேகம் விதமாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே குற்றமில்லாத இருப்பதற்காக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசற்றவளாகவும் குற்றமற்றவளாக நிற்பதற்கு அவருடைய ரத்தம் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. அவரை நாம் விசுவாசிக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம். அவரை நோக்கி பார். யாரை நோக்கி பார்க்குறீங்க? இயேசுவை நோக்கி பாருங்க. பரிசுத்த சகோதரரே, நாம் எல்லாரும் அப்பா என்று பிதாவை என்று கூப்பிடுகிறோம்னா இயேசு தான் சொன்னார், நான் உங்கள் பிதாவிடத்து என் பிதாவிடத்துக்கு போகிறேன் என்று. அப்படின்னா அவரும் நம்மை பிதா என்று சொல்ல, நம்மவும் அவரை பிதா என்று கூப்பிடுகிறோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்த அவரை நோக்கி பாருங்க. குமாரனுடைய ஆவியை கொடுத்த அவரை நோக்கி பாருங்க. எதற்காக இயேசு வந்தார்? பரம அழைப்பை உங்களுக்கு பங்கு கொடுக்கும்படியாக. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரன் இருப்பான். அப்போ பரம அழைப்பில் அங்கே இருக்கும்படியாக. இன்னொரு வசனம் இந்த காரணம் சொல்லுகிறது. தேவன் எங்க இருக்கிறாரா? இப்போ பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ எங்க இருக்கிறாரா? பரலோகத்திலே உன்னதத்திலே வீற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இயேசு மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்து அவர் உன்னதத்திலே பிதாவின் வலது பேசத்திலே உட்கார்ந்தார். எபேசியரில் அவர் சொன்னார், கடவுள் எங்கே போனார்? வான் வழியாக ஏறி போனாரே. எருசலேமில் எல்லாரும் பார்த்தார்களே, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளும் போது எல்லா அப்போஸ்தலர்களும் பார்த்தார்களே. ஒரு வானம், மேகத்திலிருந்து தூதர்கள் வந்தார்களே, ஒரு வானம் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதே. தூதர்கள் கேட்கிறார்களே, கலிலேயரே ஏன் அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி வானத்து வழியா ஏறி போனாரோ அப்படியே மறுபடியும் திரும்ப வருவா. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அங்கே இருந்து நம் இரட்சகராக இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். யாரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? சபை, இயேசுவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
சபையை மணவாட்டி சபையா இருக்கிறது. நம்ம எல்லாரும் மணவாட்டியா இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்முடைய மணவாளனா இருக்கிறார். மணவாளனாகி இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வருவார். அவர் வரும்போது எப்படி வருவார் என்று பவுல் சொல்லுகிறார். பிரதான தூதரோடு, எக்கால சத்தத்தோடு, ஆரவாரத்தோடு, எல்லார் கண்கள் காணும்படியாக அவர் வருவார். அல்லேலூயா. அவர் வரும்போது அவருடைய ஜனங்களை, சபை இருக்கிற எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மத்திய ஆகாயத்தில் எல்லாரும் ஒன்று சேருவோம். உயிரோடு கூட இருக்கிற நாமும் மறுரூபம் அடைவோம். அவர் வருவார். அல்லேலூயா. எப்படி வானத்து வழியா ஏறி போனாரோ அப்படியே அங்கிருந்து வருவார். அவரை நோக்கி கொண்டு இருக்கிறோம். நமக்காக 2000 ஆண்டுகளாக பரலோகத்தின் பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற மகா பெரிய உன்னத ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசாரியன் அந்த ரத்தத்தை கொண்டு போய் தேவ ஜனங்களுக்கு தெளித்து ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வான். நாம் அறிக்கை பண்ணுகிற இந்த அப்போஸ்தலனாகிய இயேசு பரலோகத்துக்கே போய் பிதாவின் சந்நிதியில் போய் அந்த ரத்தத்தை செலுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரத்தம் தான் நம்ம சகல பாவத்திலிருந்து கழுவி சுத்திகரித்திருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற ஆசாரியர் எல்லாரும் ஒரு நாள் மரித்து போய்விடுவார்கள். ஆனால் நம்மை ரட்சித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர், அவர் இனி மரிப்பது இல்லை. அல்லேலூயா. என்றென்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற அவர் நம்முடைய வழக்கறிஞராக பிதாவிடத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. வழக்கறிஞராக இருக்கிறார். நீதியின்படி, நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் என்னை குற்றவாளி, தண்டனைக்குரியவன் என்று சொல்லியதே இந்த சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து இயேசு என்னை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. நாம் யாரை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இயேசுவை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அங்கிருந்து இயேசு வர வேண்டும். அப்போ எங்க இருக்கிறார்? பரலோகத்திலே கிறிஸ்து வீற்றிருக்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி. எதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டோம்? அசுத்த வாழ்க்கையில் இருந்து பரிசுத்த வாழ்க்கைக்காக பிரித்தெடுக்கப்பட்டோம். ஏனென்றால் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் அசுத்தத்துக்கு தேவன் அல்ல, பரிசுத்தத்துக்கு தேவனா இருக்கிறார். உன்னையும் என்னையும் இந்த பரிசுத்த பங்கை நமக்கு கொடுத்து அந்த பரம அழைப்புகளை பங்கை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி அந்த பரம அழைப்பையும் நமக்கு கொடுக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்த ரத்தத்தினால் கழுவப்படும் போது அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நம்மை கர்த்தர் பண்ணாரு, மாற்றுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர், பிரதான ஆசாரியராக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர், நம்முடைய ஆண்டவர் யாரு? பிதாவினால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர். இந்த பூமியிலே 12 அப்போஸ்தலர்களை கர்த்தர் நியமித்தார். ஆமென். 12 அப்போஸ்தலர் நியமித்தார். இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள், பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் உள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கி நன்மை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். யார் தேவனால் அனுப்பப்படுகிறோ அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். ஆமென். நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலருக்கு தேவன் அனுப்பினார். அவர் பட்டணங்களில் கிராமங்களை சுற்றி திரிந்து நன்மை செய்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய அப்போஸ்தலர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர். அவர் எல்லாரும் மரித்து விட்டார்கள். நம்முடைய அப்போஸ்தலர், அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் என்னைக்கும் மரிக்கல. இன்னைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் மரிக்கவில்லை, மரித்த தெய்வம் அல்ல, உயிரோடு கூட இருக்கிறார், ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவனோடு கூட இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஆமே. அவருக்கு ஒரு ரூபம் இல்லை, ஆனா அவர் வார்த்தையா இருக்கிறார். நாம் பேசிக்கொண்டிருக்க ஆமேன் சொல்றீங்கல்ல, அந்த ஆமேன் என்கிறவர் அவர் தான். ஆமீன். அல்லேலூயா. ஆமீன். அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறவர், இருந்தவராய் இருக்கிறவர், வரப்போகிறவர், மகிமை மாட்சிமை நிறைந்தவர், சர்வ வல்லமுள்ள தேவன், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவரை வருவதற்காக நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். சபை முழுவதும், உலகத்தில் இருக்க எல்லா திருச்சபையும், ரத்தத்தால் கழுவப்பட்ட திருச்சபைகள் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயேசு எப்போ வருவார்? இயேசு எப்போ வருவார்?
உலகமே மீட்படைவதற்காக இயேசு வரப்போகிறார் என்கிற நற்செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கப்படணும். இயேசு பிறந்தார் என்கிற நற்செய்தி 2000 வருஷத்துக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போது இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் பாலகனால் அல்ல, நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வரப்போகிறார். அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இயேசுடைய வருகையை எல்லா மக்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று எல்லா ஜனங்களுக்கு அறிவித்தது போல நாமும் இன்னைக்கு எல்லா ஜனங்களுக்கும் இந்த அழைப்பை நாம் கொடுக்கணும். இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. மறுபடியும் வாசிப்போம். ஆசாரியர் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக கிறிஸ்துவை நோக்கி கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி கவனித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசுத்து என்ன பண்ணியிருக்கிறாரா? வீட்டு இருக்கிறார். எபிரேயர் 9:24 சொல்லுது, அவர் வானங்களிலும் அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரத்யட்சமாக பிரவேசித்திருக்க 24 தானே வாசிங்க. அது கீழே உள்ள வசனம் வாசிங்க. பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடே வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை தீர்க்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அநேக தரம் அவர் பலியிடப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேக முறை பலியிடப்பட்டது. ஆனால் பாவங்கள் அவர்கள் மூடப்பட்டதை தவிர மன்னிக்கப்படவில்லை. இவரோ ஒரே தரம் பலியாகி பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்தார். அது மாத்திரமல்ல, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். தமக்கு காத்திருக்கிறவருக்கு ரட்சிப்பை அருளும்படி. யாருக்கெல்லாம் நீங்க கிறிஸ்துவுக்காக காத்து இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பை அருளும்படியாக 2ஆம் தரம் அவர் பாவம் இல்லாமல் தரிசனமானார். அல்லேலூயா. 2ஆம் தரம் ஆண்டவர் நமக்கு பாவம் இல்லாதவரா தரிசனமான. அப்போஸ்தலருக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் 500 பேருக்கு அதிகமான மக்களுக்கு அப்போஸ்தலருக்கு தரிசனமான. அகால பிறவியாக எனக்கு பவுல் சொல்றார், அகால பிறவியாக எனக்கு, குறப்பிரசவத்தில் பிறந்த எனக்கு, பாவிகளின் பிரதான பாவியாக எனக்கு அவர் எனக்கு தரிசனமானார். அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவர் அந்த தேவன் நமக்கு தரிசனமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவரை தான் நோக்கி கொண்டு இருக்கிறோம். ஆமென். விசுவாசத்தை தொடங்கணும், விசுவாசத்தை முடிக்கணும். இயேசுவை நோக்கி நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் அவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இயேசு யார் என்பதை இங்கே வாசிப்போம். பரிசுத்தரும் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும், அவர் குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். எவ்விதமான பிரதான ஆசாரியர் குற்றமில்லாதவர், மாசற்றவர், பரிசுத்தர், பாவிகளுக்கு விலகினவர். இப்படியாப்பட்டவர் வானங்கள் வழியாக பரலோகத்துக்கு ஏறி போனவர் தான் நமக்கு பிரதான ஆசாரியரா இருக்கிறார். நம் பாவிகளாக இருக்கும் போதே நமக்காக ஒரு பிரதான ஆசாரியரை தேவன் அனுப்பினார். அவர் எப்படியாப்பட்டவராம்? குற்றமற்றவர், பரிசுத்தர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாருன்னா பரிசுத்தர், பரிசுத்தமுள்ள தேவன். அவர் குற்றமற்றவர். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக 7 முறை சோதிக்கப்பட்டார். அல்லேலூயா. 7 முறை சோதிக்கப்பட்டார். 7 முறை. ஆமீன். சிலுவையில் தொங்குறதுக்கு முன்னாடி 7 முறை என்ன பண்ணாங்க? பரிசோதிக்கப்பட்டாங்க. பாருங்க, இது ஏன் 7 முறை சொல்றாங்கன்னா, ஒரு ஆடு அன்னைக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் ஆடு பலி செலுத்தணும்னா, ஆட்டுக்குட்டி பலி செலுத்தணும்னா அந்த ஆடு 7 ஆசாரியங்கிட்ட போய்
இது பரிசுத்தம் உள்ளது தான், இதுக்கு எந்த இதுவும் வியாதி கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது என்பது 7 பேர் பரிசோதனை பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆடையை பலி செலுத்துவாங்க. அந்த ஆடுக்கு எதுவும் நடக்கக்கூடாது. அப்போ இயேசு பிறந்தபோது சொல்கிறாங்க, இயேசு பிறந்தபோது அது துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினார்கள் அப்படின்னாங்க. ஒரு ஆடு பிரசவம் பண்ணும்போது தலைச்ச ஆடு, ஒரு ஆடு பிரசவம் பண்ணும்போது தலைச்ச ஆடு பிறக்கும்போது அந்த ஆடு கீழே கூட விட மாட்டாங்கண்ணா. என்ன பண்ணுவாங்க, அது கடவுளுக்கு பலி செலுத்தணும். முதல் தரமான ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவாங்க, கடவுளுக்கு பலி செலுத்தணும், அது பரிசுத்தமாக இருக்கணும். அது மேலே ஒரு சின்ன கீரல் கூட வராமல் அந்த ஆட்டை அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், பத்திரமாய் பாதுகாத்து என்ன பண்ணுவாங்க, எடுத்து வைப்பாங்க. அது ஏன்னா கர்த்தருக்கு பலி செலுத்தப்படணும், பாவ நிவர்த்தி செலுத்துவதற்காக முதல் தரமான ஒரு வயது ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவாங்க, கடவுளுக்கு பலி செலுத்துவாங்க. இயேசு பிறந்த போதும் அந்த பிள்ளையை சுற்றி முன்னணியில் கடத்தினார்கள். அப்படின்னா யூதர்களுக்கு அது அறிவிக்கப்படும் போது பிள்ளையை சுற்றி முன்னிலையில் அறிவிக்கப்பட்டுன்னா, இந்த ஆடு எப்படி சுற்றி முன்னணியில் வெடிக்கப்பட்டதோ 33 வயசுக்கு அப்புறமும் இயேசுவானவர் இந்த நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப் போகிற ஆட்டுக்குட்டி என்கிற அடையாளத்தை இங்கே காட்டுகிறது. அல்லேலூயா. இன்னும் 33 வருஷம்தான் இயேசு நமக்காக அங்கே பலியாக போகிறார். அல்லேலூயா. அவரை நாம் பார்க்கணும் பாருங்க. அதனால தான் யோவான் சானங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்றா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இதோ வர்றாரு. இவர் யாருன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவத்தையும் சிலுவையில் சுமக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி வருது. ஆமே. எல்லாருடைய பாவத்தை போக்கக்கூடிய ஒரே ஒரு ஆடு, ஒரே தர பலி எடுக்கிறதுனாலே நம்முடைய எல்லா பாவத்தையும் கேன்சல் பண்ணி நம்ம பரிசுத்தமாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து இதோ வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரே நம்முடைய பரிசுத்த தேவன், நம்மை பரிசுத்தப்படுத்தினவர், பரிசுத்தத்தை கொடுத்தவர். அல்லேலூயா. அவரை நோக்கி நாம் என்ன பண்றோம், போய்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மாசில்லாதவர், குற்றமில்லாதவர், மாசில்லாதவர், ஒரு அழுக்கு கிடையாதுங்க அவர்கிட்ட. பிலாத்து அவர் விசாரிக்கும் போது அவர் ஒரு குற்றமும் செய்யல. இந்த நீதிமான ஒரு குற்றமும் செய்யலன்னா அவன் மனைவி சொல்றா, பிலாத்து மனைவி சொல்றா, அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதே, அவன் குத்தினவன் சொல்லுகிறான், அவரை குத்தினவன் சொல்லுகிறான், இவர் நீதிமான், மெய்யாகவே நீதிமான் என்று சொல்லுகிறார். யூதர்கள் சொல்லுகிறாரு, யூதர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், என்னிலே பாவம் உண்டு என்று யாராவது சொல்லக்கூடுமா என்று கேட்டவர், அவரிடத்து ஒரு பாவமும் காணப்படவில்லை. பேதுரு சொல்லும்போது அவர் வாயில வஞ்சனை காணப்படவில்லை, அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மாசில்லாதவர், குற்றமற்றவர், பழுதற்றவர், நமக்காக சிலுவையிலே பலியானார். அல்லேலூயா. நாம் யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம், நமக்காக எல்லாவற்றையும் செய்தவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாவிகளுக்கு விலகினவர் என்ன அர்த்தம், பாவிகளுடைய வழியிலே போகாதவர். நம்ம இந்த உலகத்திலே நாம் பாவத்தை செய்து பாவிகள் கொஞ்ச நாள் பாவத்தை செய்திருப்போம், அதுக்கப்புறம் நீதி வந்திருப்போம். ஆனால் அந்த பக்கமே போகாதவர், பாவத்துக்கு எந்த இடத்தையும் கொடுக்காதவர், பாவத்துக்கு இடம் கொடுக்காதவர். இந்த பூமியில் நம்ம எல்லாரும் பாவத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுத்து தான் நம்ம வந்திருக்கோம் கிறிஸ்துக்குள்ள. ஆனால் அவர் பாவத்துக்கு இடம் கொடுக்கலையா. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க, வீட்டில் ஏதாவது வேலை இருக்குதா, முக்கியமான வேலை இருக்குதா, எல்லாம் கவனம் இங்கே இருக்கட்டும். ஆமே. பாவிகளுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், பாவிகள் அவரை ஒருபோதும் நடத்தவில்லை. ஆமே. பாவிகள் வழியில் அவர் நடக்கலை, பாவிகள் செய்கிறது போல அவர் விலகினார், அந்த பாவத்தை விட்டு விலகினார். எங்கேயும் போய் என்ன பண்ணலை, அவங்களோட கூட சேர்ந்துன்னு பரியாசக்காரோட உட்காராமல், பாவரிடத்தில் நிற்காமலும் பரிசுத்த வேதத்தில் தியானமாக இருந்தார். அல்லேலூயா. இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. வாசிங்க. வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிறார். அப்போ இந்த வானத்துக்கு யாரும், இந்த வானத்தின் மேலே யாரும் ஏறி போனது கிடையாதுங்க. அவர் தான் உயர்ந்தவர், வானாதி வானம் கொள்ளாதவர், அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். எவ்விதமான ஆசாரியர், குற்றமில்லாதவர், மாசற்றவர், பழுதற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர். அல்லேலூயா. இந்த விதமான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். இவர் தான் நம்முடைய ஆசாரியரா, பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நாம் பாவியான ஆசாரியை பெறவில்லை, பிரதான ஆசாரியராக நாங்கள் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை நீ நோக்கி பார்த்தா
உன் முகத்தில் என்ன பண்ணும்? பிரகாசம் அடையும். சங்கீதம் சொல்லுகிறது 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா. அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். நான் சொன்னேன் கர்த்தர் யார் என்பதை சொன்னேன் உங்களுக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. அந்த கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே அவதரித்தார். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர், புதிய ஏற்பாட்டிலே கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த கர்த்தர் தான் வானத்தை பூமியை படைத்த அந்த தெய்வம் தான் கர்த்தராக, கிறிஸ்துவாக, நமக்கு இரட்சகராக இந்த பூமியிலே பிறந்தார் என்று நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிறவர் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே தேவனுடைய முகத்தை பார்த்தான். மோசேயுடைய முகத்தை ஜனங்கள் பார்க்க முடியலை. காரணம் என்ன? மோசேயுடைய முகத்திலே பிரகாசம் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தது. எல்லாருடைய முகங்களும் முக்காலிட போடப்பட்டது. இவனுடைய முகம் பிரகாசிக்கப்படுகிறது. யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாரோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிற நீ ஒரு காலம் வெட்கப்பட மாட்ட. அல்லேலூயா. வெட்கப்படணும் என்ன? யாருக்காக வெட்கப்படணும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால் நீ ஏன் வெட்கப்படணும்? அவர் தான் நமக்காக வெட்கப்படணும். நம்முடைய பாவத்தை சிலுவையில் சுமக்கும் போது அவர் வெட்கப்படல. நம்முடைய சாபத்தை சிலுவையில் சுமக்கும் போது வெட்கப்படல. இன்னைக்கு வேதத்தை தூக்குறதுக்கு வெட்கம், சுவிசேஷத்தை சொல்வதற்கு வெட்கம், இயேசு மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுந்தார் என்பது சொல்வதற்கு வெட்கம், ஜெபம் பண்ணுவதற்கு வெட்கம், ஆலயத்துக்கு வருவது வெட்கம். எதுக்கு உனக்கு வெட்கம்? அவரை நோக்கி பார்க்கிற உனக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பிள்ளை என்பது சொல்வதற்கு நீ வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. எந்த காலத்தில் வெட்கப்பட மாட்டீங்க. வெட்கம் என்பது இது மாத்திரம் சொல்லல. அவர் வருகையின் போது, இந்த உலகத்தை நியாயந்திருக்கும் போது நீ வெட்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளல என்று வெட்கப்பட்டு கூனி குறுகி நிற்க வேண்டியதில்லை. ஆமென். அவரை நோக்கி பார்த்துட்டல, பிதா உன் தலையை உயர்த்துவார். உன் வெட்கத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். கிறிஸ்துவை நோக்கி நீ பார்த்துட்டீங்கன்னா, கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்துட்டீங்கன்னா வெட்கப்பட வேண்டியதில்லை. இயேசுவை விசுவாசிக்கிற நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. உன் முகம் பிரகாசிக்கும். எப்போ? நியாய தீர்ப்பு நாள் வரும்போது. இந்த உலக மக்கள் எல்லாம் வெட்கப்பட்டு கூனி நிற்பாங்க. இயேசுவை விசுவாசிக்காத, சிலுவையை நம்பாத, ரத்தத்தினால் கழுவப்படாத, மீட்பு பெறாமல் இருக்கிற, எத்தனை தரம் சுவிசேஷத்தை சொல்லியும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம மறுக்கிற ஒரு கூட்டம் இருக்குதே, அவங்க வெட்கப்படுவாங்க. தேவ பிள்ளையே, நீ வெட்கப்பட மாட்ட. நீ வெட்கப்பட மாட்ட. இயேசுவை மறுதலித்த கூட்டம் வெட்கப்படும். பிசாசும் அவன் கூட்டத்தாரும் அந்தி கிறிஸ்துவும் அந்த உலகத்தில் இருக்கிற மக்களும் அன்னைக்கு வெட்கப்பட்டு போவாங்க. இயேசுவை நோக்கி பார்க்கிற முகம் வெட்கப்படாது. சபையே, ஆண்டவரை நோக்கி நீ பார்த்து கொண்டே இருக்கும்போது உன் முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள். ஆமே. நாம் இயேசு முகத்தை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இயேசுவே என்னை ரட்சியும் என்று பேதுரு இயேசு முகத்தை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. அவனுக்கு ரட்சிப்பு உண்டானது. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பார்த்தா ரட்சிப்பு உண்டாகும். இயேசு முகத்தை போய் பார்க்கணுங்க. காலையில் எழுந்து இயேசு என்ன பண்ணார்? காலையில் எழுந்து போய் பிதாவின் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா. எப்போதும் அவருக்கு முன்பாக, எனக்கு முன்பாக தாவீது சொல்றார், எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்றார். தேவனை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை காணும் என்று யோபு சொல்லுகிறார். நாம் தேவனை தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எங்க போறாரு? எங்க போய் ஆண்டவரை தரிசிக்கணும்? நிறைய பேர் போறாங்க. காசிக்கு போறாங்க, ராமேஸ்வரத்துக்கு போறாங்க, கேரளாவுக்கு போறாங்க, கொடைநாடுக்கு போறாங்க, எங்கெங்கயோ போறாங்க. எங்கேயோ ஏதாவது என்ன பண்றாங்க? யாரையாவது தரிசிக்கணும் போறாங்க. நம்ம யாரை தரிசிக்கணும்? அங்கே இங்கேயும் போக வேண்டியது இல்லைங்க. எங்க போய் தரிசிக்கலாம்? முழங்கால் படியிட்டு அவர் முகத்தை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தான். ஆமென். அல்லேலூயா. அவன் முகம் பிரகாசித்ததுங்க. ஸ்தேவானுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார். உங்க முகமும் ஆண்டவர் பிரகாசிக்கணும். இயேசுவை நோக்கி நீ கொண்டு இருப்பீன்னா உன்னுடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். அன்னைக்கு நினைச்சாங்க அவனை கல்லெறிஞ்சு கொண்டுட்டோம், இனிமேல் கிறிஸ்துவ சுவிசேஷமே சொல்ல முடியாது, அழிச்சிட்டோம், கிறிஸ்துக்காக வைராக்கியமா எழுமனவனை சாவடிச்சிட்டோம் என்று சந்தோஷப்பட்டாங்க. அவன் ஒரு நாள் வெட்கப்படுவான் பாருங்க. அவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவான். அவன் நிற்பான். அவனை வந்து நிற்பான் அந்த இடத்துல. கல்லெறிந்து கொன்னவனும் கொலைகாரனும் பாவிகளும்
ஆர்எஸ் காரனும் பிஜேபி காரனும் கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்பி செய்கிற எல்லா காரியமும் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவான். நான் சொல்றேன், இந்த வசனத்தை கேட்கிற ஆர்எஸ் காரன் பிஜேபி காரனுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்காம மறுதலித்தீன்னா ஒரு நாள் உனக்கு நிச்சயம் நீ வெட்கப்பட்டு போவ. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ பிள்ளையே, கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. ஆமென். ஸ்தேவானை கொலை செய்தார்கள், கல்லெறிந்தார்கள், அவனுடைய முகம் தேவதூதனை போல பிரகாசித்தது. அல்லேலூயா. அவன் மரித்த போது உட்கார்ந்து கொண்டிருந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த இயேசு எழுந்து நின்றார். அல்லேலூயா. எழுந்து நின்றாருங்க. இயேசு எழுந்து நின்றார். எதுக்காக எழுந்து நிற்கிறார்? வானத்தி பூமி படைத்த கர்த்தர் எனக்காக ரத்த சாட்சியா மரிக்கிற ஸ்தேவான் என்ன நடக்குது இங்க பூமியில? சேவான கல்லெறியும் போது இயேசு என்ன நடக்குது? பதற்றமாக ஒரு சூழ்நிலை. கடைசி பால் அடிக்கும் போது எப்படி இந்தியா கிரிக்கெட்ல எழுந்து நிற்பாங்களோ, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று ஒரு பதற்றத்தில் எழுந்து நிற்கிறது போல இயேசுவானவர் என்ன பண்ணார்? எழுந்து நிற்கிறார். ஸ்தேவானுக்கு எழுந்து நிற்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்து என்னதுன்னு தெரியாமல் போது பா என்ன மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான்? சிலுவையில உபத்திரவத்தோடு பாடுகளோடு கிறிஸ்துவ ராஜ்யத்தில் பிரவேசித்தான். அந்த பாடுகள் மத்தியில் அவன் வெட்கப்படலைங்க. பூமியில் அவன் வெட்கப்பட்டான். அவனை அடிச்சாங்க, என்ன பண்ணாங்க? ஆனா பரலோகத்தில் அவன் வெட்கப்படலை. இயேசுவே எழுந்து நிற்கிறார். பரலோகத்தி சொந்தக்காரர், பூலோகத்தி சொந்தக்காரர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ பூமிக்கு தேவனானவர் ஸ்தேவானுடைய மரணத்தில் எழுந்து நின்றார். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவேன் என்று சொன்னாரே, இயேசு ஸ்தேவானுடைய வருகையை எழுந்து நின்று கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி நீ பார்த்து கொண்டிருந்தீனா இயேசு உனக்காக காத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்க முகம் வெட்கப்பட்டு போகாதுங்க. கர்த்தராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிற நாம உலகத்துக்காக நம்ம வெட்கப்படுறோம். உலக மக்கள் தான் வெட்கப்படணும். ஆமென். இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். கல்வாரி சிலுவையில் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, ரத்தத்தை சிந்தினாரே, அவர் நமக்காக பாடுபட்டாரே. அவரை நோக்கி பார்க்காம யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தரை நோக்கி பார்க்கணுங்க. சிலுவை நோக்கி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் மீட்பு உண்டாகணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. என்னை பாவத்திலிருந்து ரட்சித்தீர் ஆண்டவரே, என்னை சாபத்திலிருந்து ரட்சித்தீர் ஆண்டவரே, நாம நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவருடைய முகம் உங்கள் முகம் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஏசாயா 45:22 சொல்லுது. 45:22 சொல்லுது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்க. பூமி எல்லையில் உள்ளவர்கள் எல்லோரும், பூமியில் இருக்கிற பூலோகத்தார் யாவரும் என்னை நோக்கி பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், பூமியில் இருக்கிற எல்லா எல்லைகளில் இருக்கிறவர்கள், கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கே இருக்கிற பூமியின் ஆகாயத்துக்கு கீழே இருக்கிற எல்லா மக்களும் இயேசுவை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், வாசிங்க. பூமியின் எல்லையில் உள்ளவர்களே அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். பூமி எல்லையில் உள்ளவர்கள் யாவரும் என்னை நோக்கி பாருங்க, என்னை நோக்கி பாருங்க, அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவர் இல்லை. அல்லேலூயா. நானே தேவன், வேறொருவர் இல்லை. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பூமியில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் ஏசாயா சொல்லுகிறது போல, தீர்க்கதரிசனம் சொல்லுறது போல, பூமியில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஒருவரே தேவன். அவரை நோக்கி பார்த்தா வெட்கப்பட்டு போக மாட்டேன். அவர் தான் உன்னை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எதிலிருந்து? எல்லா விதத்திலிருந்து ரட்சிப்பை, விடுதலையை அவர் தருகிறார். நானே தேவன், வேறொருவர் இல்லை. இந்த பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளட்டும், நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின ஒரே ஒரு தேவன். அல்லேலூயா. வானமும் பூமியும் அவருடையது, பூமி அது நிறைவும் அவருடையது, எல்லாம் படைக்கப்பட்டதெல்லாம் அவருடையது, ஜீவராசிகள் அவருடையது, ஆயிரமாய் மலைகளில் திரிகிற ஆடு மாடுகள் அவருடையது, கடல் அவருடையது, சமுத்திரம் அவருடையது,
சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் அவருடையது, ஆகாயம் அவருடையது, உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசியும் வெள்ளியும் பொன்னும் அவருடையது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஏசாயா சொல்லுகிறார், பூமியில் இருக்க எல்லா ஜனங்களே என்ன நோக்கி பாருங்கள், நான் உங்களை ரட்சிப்பேன். அல்லேலூயா. உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் கர்த்தரை நோக்கி பார்த்தா அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ஆமே. இயேசுவை நோக்கி பார்த்தா தான் ரட்சிப்பு உண்டு. ஐயா சரவணப்பா என்ன பண்றீங்க? இயேசுவை நோக்கி பார்த்தா உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார். ஆமேன். உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. நம்முடைய வாழ்நாள் குறுகியதா இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பாய் தருவார். ஆமீன். அல்லேலூயா. நான் ஒருவரே கர்த்தர், வேறொரு தேவன் இல்லை. அல்லேலூயா. அவர் ஒருவரே கர்த்தர், வானத்தி பூமி உண்டாக்கின தெய்வம், வேறொரு ரட்சகர் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. போதும் உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக இயேசுவை பற்றி முழுசாக சொல்லணும்னு நினச்சேன், டைம் ஆகி போச்சு. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாரை நோக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க? இயேசுவை நோக்கி பாருங்க. ஆமீன். வானத்தை பூமியை படைத்தவர், உனக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர், கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்பு உண்டாக்கி நம்முடைய பாவத்தை எல்லாம் சுத்திகரித்து குற்றமற்றவர், மாசற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் வழியாக பரலோகத்தை ஏறி போனவர், சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர், இப்போது அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் வருகையை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, இந்த பூமியில் இல்லை. அல்லேலூயா. இந்த பூமியிலே நாம் பரதேசிகளை அந்நியராக சுற்றி திரிகிறோம். ஆமென். இது நிரந்தரமாக நம்ம இருக்க போதில்லை. ஒரு காலம் வரும்போது இந்த பூமியை விட்டு காணாத உலகத்துக்கு போக போகிறோம். அல்லேலூயா. இது காண்கிற உலகம், காணாத உலகத்துக்கு போக போகிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருவன் உன்னை காண முடியாத ஒரு உலகம். அல்லேலூயா. பேர் அற்று போகும் இந்த பூமியில். உன் சரீரம் மண்ணோடு மண்ணை மக்கி போயிடும். ஆனால் காணாத ஒரு உலகத்துக்கு போக போகிறோம். அல்லேலூயா. இப்போ காண்கிற உலகத்தில் இருக்கிறோம். எனக்குள்ளே இருக்கிறது அந்த தரிசனம் பரலோகத்தின் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அங்கிருந்து வரப்போகிறார். அங்கிருந்து வந்து அந்த பரம தரிசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்க வேண்டும். அல்லேலூயா. பரலோக தரிசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பரம அழைப்புக்கு பங்கு உள்ள பரிசுத்த சகோதரர்களே, நீ பரம அழைப்புக்காக பங்கை உனக்கு கொடுப்பதற்காக அந்த பரிசுத்தத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மீட்பின் மூலமாக உனக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அறிக்கை பண்ணுகிறதிலே அசைவில்லாது இருக்க வேண்டுமா? என்ன அறிக்கை பண்ணுவோம்? இயேசு என் ஆண்டவர், இயேசு என் ரட்சகர். அறிக்கை பண்ணுகிறது அசைவில்லாமல். அது எப்படி சொல்லமா? எபிரேயர்ல சொல்றாங்க, தொடர்ந்து நீ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல். இயேசு என் ஆண்டவர், இயேசு என் ரட்சகர், திரும்ப திரும்ப சொல்லி. அவர் தான் என் அப்போஸ்தலர், அவர் தான் என் பிரதான ஆசிரியர். திரும்ப திரும்ப சொல். அறிக்கை பண்ணுகிறதே அசைவில்லாமல் உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க தான் வெக்கப்பட மாட்டாங்க. ஆமீன். நீ வெக்கப்பட்டு போகாம இருக்கணும். ஆமீன். இயேசுக்கு ஒரு கைகளை தட்டுவோம். ஆமீன். அல்லேலூயா. ஓ மக்கால ரப ஷண்ட ரப ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே.